நண்பர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் அதை செய்ய மனசு ஒத்துழைக்கலையா? உதாரணமாக படிக்க வேண்டும் என்று தெரியும். எக்ஸர்சைஸ் செய்ய வேண்டும் என்றும் தெரியும். ஃபோன் அடிக்ஷனை குறைக்க வேண்டும் என்றும் தெரியும். அதேபோல ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரியும். ஆனா, இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்க போனால், உங்களுக்குள்ளே ஒரு சக்தியே இல்லாத மாதிரி தோன்றுகிறதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஏனென்றால், இந்த உலகத்துல சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நினைத்த நேரத்தில் தங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனை உருவாக்கிக் கொள்கிறாங்க. அவர்களுக்கு சோர்வாக இருந்தாலும் அவர்களோட வேலையை செய்றாங்க. பயமாக இருந்தாலும் செய்றாங்க. மனசு சரியில்லாத நாளிலும் அந்த வேலைகளை செய்றாங்க. அதே நேரத்துல பெரும்பாலான மக்கள் ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க. என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை செய்ய வேண்டிய மன வலிமை அவங்க கிட்ட இல்ல. இன்றைய இந்த வீடியோவில் பிஹேவியரல் சயின்ஸ்ல இருந்து வந்த 3 கோட்பாடுகள் பற்றி பார்க்க போறோம். இந்த 3 கன்செப்டும் உங்க மோட்டிவேஷனை முழுவதுமாக மாற்றக்கூடியவை. இந்த வீடியோ முடியும் நேரத்துல மோட்டிவேஷன் என்பது பிறவியிலேயே சிலருக்கு கிடைக்கக்கூடிய மேஜிக் அல்ல. அதை விஞ்ஞான ரீதியாக உருவாக்கலாம் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. இந்த மோட்டிவேஷன் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு செயலை ஆரம்பிக்கவும் அதை தொடர்ந்து செய்யவும் மனிதனை தூண்டுகிற மன உந்துதல் தான் மோட்டிவேஷன் என்று நாம சொல்றோம். ஒரு மனிதன் ஏன் ஒரு செயலை செய்கிறான் என்பதற்கு பின்னால இருக்கும் அந்த சைக்காலஜிக்கல் எனர்ஜியை தான் நாங்க மோட்டிவேஷன் என்றோம். இந்த மோட்டிவேஷனை எங்களுக்கு 2 முக்கியமான வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது வகை மோட்டிவேஷனுக்கு நாங்க சொல்றது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது ஒரு செயலை செய்வதில் மகிழ்ச்சி, ஆர்வம் அல்லது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடைப்பதால அந்த செயலை செய்யும் மனநிலையை நாம இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்று சொல்றோம். சிம்பிளா சொல்ல போனால் அந்த செயலிலேயே எங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போனை எடுத்து சோசியல் மீடியாவை பார்க்கும்போது யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா? இல்ல தானே? ஏன் நீங்க தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க? ஏனென்றால் அந்த செயலை செய்யும் அந்த நிமிடத்திலேயே ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்குது. அதற்கு தான் நாங்க சொல்றோம் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஒரு மனுஷன் மியூசிக் கேட்பது, கேம்ஸ் விளையாடுவது, கிரிக்கெட் விளையாடுவது, பிடித்த டாபிக் பற்றி பேசுவது, திரைப்படங்களை பார்ப்பது, இவற்றை செய்யும் போது நேரம் போவது கூட அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த செயலுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. அந்த செயல் அவருடைய இன்ட்ரெஸ்ட் டொமைனுக்குள்ள வருது. அதனால தான் அந்த வேலையை செய்ய எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படாது. மனசு தானாகவே அந்த வேலைக்கு போகுது. அடுத்ததாக இருக்கிற மோட்டிவேஷன் வகைதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நாம் ஒரு செயலை செய்கிறோம். ஏன் அந்த செயலை செய்கிறோம் என்று சொன்னால், அந்த செயலை செஞ்ச பிறகு கிடைக்கிற ரிவார்ட், ரெகக்னிஷன் அல்லது பனிஷ்மெண்ட்டை தவிர்க்கும் நோக்கத்தால நாம அந்த காரியத்தை செய்கிறோம். சிம்பிளா சொல்ல போனால், செயலுக்கு பின்னால இருக்கும் ரிவார்ட் காரணமாகத்தான் நாம அந்த செயலை செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாணவன் எக்ஸாமுக்கு படிக்கிறான். அவனுக்கு படிப்பதில் என்ஜாய்மெண்ட் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அவன் படிக்கிறான். ஏன் அவன் படிக்கிறான்? ஏனென்றால் அவனுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டை பெற்றோர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவனோட ஃபியூச்சர் பிரைட் ஆகும். இந்த காரணங்களுக்காக தான் அவன் படிக்கிறான். அதாவது அவன் செயலை என்ஜாய் பண்ணவில்லை, ஆனால் அதன் முடிவில் கிடைக்கிற ரிவார்டை பார்த்து செய்கிறான். இதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்கிறது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த 2 மோட்டிவேஷன்களும் மொத்தமாகவே வேறுபட்டது அல்ல. இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஒரு பக்கம் முழுமையாகவே இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கும், மற்றொரு பக்கம் முழுமையாகவே எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா பெரும்பாலான மனிதர்கள் இந்த 2க்கும் நடுவுல தான் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையாக வளர்த்து கொண்ட விஷயங்களை நினைச்சு பாருங்க. நீங்க இயல்பாகவே விரும்பி செய்த விஷயங்களால் தானா அதிக முன்னேறினீங்க, அல்லது வெறும் ரிவார்டுக்காக செய்த விஷயங்களால முன்னேறினீங்க? பல ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் இன்ட்ரின்சிகலி மோட்டிவேட்டடாக இருந்தா அவருக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவது ரொம்பவே ஈஸி. ஏனென்றால் அவர் அந்த செயலை ரசித்து செய்கிறார்.